நீங்கள் 2 முயல்களை துரத்திச் சென்றால் அவற்றில் ஒன்றை கூட உங்களால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய பழமொழி ஒன்று இருக்கு. கர்லி, மிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. கர்லி கேட்குறாரு, இந்த வாழ்வினோட ரகசியம் என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மிட்ச் சொல்றாரு, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு கர்லி ஒன்னே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை மட்டும் நீட்டுறாரு. ஒன்னே ஒன்னா அப்படின்னு கேட்கும்போது கர்லி திரும்ப சொல்றாரு, இந்த ஒன்று அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு விஷயத்த உடம்பு போல பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிட்ச் சொல்றாரு, என்ன அது அப்படின்னு. அப்போ கர்லி திரும்பவும் சொல்றாரு, இல்லை அதைத்தான் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க இருக்கு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பில்கேட்ஸ் அவர் ஒரு ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்ப்யூட்டரை அவர் பேஸ் பண்ணி அதில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு பெரிய ஆளாக உருவெடுக்கிறார். அப்போது ஆலன் பால் என்பவர் அவருக்கு உதவி செய்கிறார். அதன் மூலமாக 2 பேரும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஒரு மேலதிகாரிக்கு. அதன் மூலமாக அவங்களால அந்த பில்கேட்ஸ் அவர் நடத்துகிற அந்த நிறுவனத்தையே அவரால் வாங்கி கொள்ள முடியுது. வருங்காலத்தில் அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆகுறாரு. 15 வருஷம் அவர் அந்த நிலைமையை தக்க வச்சு கொள்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் கதை முடியலைங்க. அதுக்கப்புறமா அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்வி, ஆரோக்கியம் இந்த 2யுமே முக்கிய குறிக்கோளாக வச்சு இதன் மூலமாக ஏழை நாடுகளில் நிறைய ஏழைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. நோய் தடுப்பு மருந்துகளை மிக மலிவான விலையில் எல்லாருக்குமே உருவாக்கி கொள்றதன் மூலமாக அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தயாரிக்கிறாங்க. தயாரித்து அதன் மூலமாக அவங்க இந்த நாட்டுக்கும் சேவையும் செய்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவங்க மனைவி அவங்க கிட்ட கேட்ட கேள்வி தாங்க. அந்த ஒரே கேள்வி என்னென்னா, இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வாழும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவது பில்கேட்ஸும் அவருடைய மனைவி மெலிண்டாவும் தாங்க. இதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நானும் ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போது அதுக்காக நம்ம அதிக நேரம் செலவிடும்போது நம்ம அதில் வெற்றியும் காண முடியும். தேங்க்யூ.